இது ஒரு சுவாரஸ்யமான அக்பர் பீர்பால் கதை. அரண்மனை. மன்னர் தன் அமைச்சருடன் பேசுகிறார். மன்னர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். அக்பரும் பீர்பாலும் ஒரு சொந்த நாட்டை உலகம் முழுக்க புகழ் பெறச் செய்துட்டாங்க. நான் மட்டும் ஏன் பிரபலமாகாம இருக்கேன்? பீர்பாலின் புத்தியும் அக்பரின் தீர்வும் எவ்வளவு சுறுசுறுப்பாய் இருக்கிறது பார்ப்பதற்காக நான் நேர்ல போக போறேன். மன்னரே, இது ஒரு ஆபத்தான யோசனை. ஒரு மன்னர் வேஷம் இழந்தா பெரிய சிக்கல். அதான் நான் வியாபாரி வேஷம் போட்டேன். வேஷம் கழட்டாம யாருக்கும் தெரியாம இருந்து பார்ப்பேன். சரி மன்னரே, உங்க குதிரை தயார். எதுவும் தவறானது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன். மன்னர் முகமுடை அனைத்தையும் மாற்றி வியாபாரி போல் நடிக்கிறார். மன்னர் குதிரை ஏறி கிளம்புகிறார். தில்லி அருகே ஒரு சாலையில் மன்னர் பயணம் செய்கிறார். ஒருவன் நிலை தடுமாறி அங்கிருந்த மண்ணில் விழுகிறார். ஐயா, என் கால்கள் பலவீனமாயிடுச்சு. என்னால நடக்க முடியல. நீங்க தனியா பயணிக்கிறது தப்பு. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு வரீங்க? எனக்கு வேற வழி இல்லை ஐயா. உங்க குதிரையில் என்ன கொஞ்சம் டெல்லி வரை சேர்த்து விடுங்களேன். சரி, உட்காருங்க. என்னோட குதிரை மேல ஏறுங்க. நாம சீக்கிரமா செல்வோம். பயணி குதிரை ஏறிக்கொண்டு பயணிக்கிறான். தில்லி கோட்டைக்கு வந்ததும் பயணி குதிரையிலிருந்து இறங்கி போராட்டம் தொடங்குகிறான். ஹே, நீ நான் எதுக்கு இந்த குதிரையை கை வைக்கிற? இது என் குதிரை. என்ன நீ இப்படி குற்றம் சொல்றியா? நீ சொன்னதை நம்பி உன்னை சுமந்தேன். இப்ப இப்படி செய்யற? நகைச்சுவையா? நீ என் குதிரையை திருடிக்கிட்டு இப்ப நான் கேட்டா உனக்கு பயமா இருக்கு இல்ல? பழம் வாங்குங்க அம்மா, பழம் வாங்குங்க. என்னடா இவ்வளவு சத்தம்? என்ன நடக்கிறது இங்க? இந்த ஆள் பொய் பேசுறான். இது என்னோட குதிரை. நான் இதுலதான் டெல்லிக்கு வந்தேன். போய், இது என்னோட குதிரை. காவலர்கள் இருவரையும் அக்பரின் முன்னே அழைத்து செல்கிறார்கள். அக்பர் சுவாரஸ்யமான இந்த வழக்கை பீர்பாலிடம் ஒப்படைக்கிறார். மன்னா, இந்த குதிரை என்னோடது. இவர் என்னை ஏமாற்றுகிறார். இல்ல மன்னா, இவன் பொய் சொல்லுகிறான். இந்த குதிரை என்னோடது மன்னா. பீர்பால், இது சாதாரண வழக்கு இல்லை. இந்த மர்மத்துக்கு முடிவை நீ மட்டுமே கொண்டு வர முடியும். ஜஹபானா, இந்த வழக்கு உண்மையை சொல்வதற்கான வாய்ப்பு தருது. விசாரணை செய்து முடிவை உங்களுக்கு தருகிறேன். சரி, வாருங்கள். உண்மையை கண்டுபிடிக்க நாம் குதிரை லாயம் சொல்லுவோம். பீர்பால் குதிரை லயத்துக்கு அனைவரையும் அழைத்து செல்கிறார். இப்போது இதை முடிவு செய்வோம். குதிரையை மற்ற குதிரைகளுடன் சேர்த்து கட்டியுள்ளேன். உங்க குதிரை எது? பயணி குதிரைகளை ஒரு மாதிரி பார்த்து பதட்டமாக இருக்கிறான். அதுவா? இல்ல இதுவா? என் குதிரை மாறி தெரியலையே. இவன்தான் பொய் சொல்லுகிறான். காவலர்களே, இவனை சிறையில் அடையுங்கள். காவலர்கள் அவனை சிறையில் அடைக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்றீங்களா உங்க குதிரை எது? மன்னர் தன் குதிரையை கண்டுபிடித்து நின்று அதன் பக்கமே செல்கிறார். இந்த குதிரை உங்களுடையதா? ஆம், இதுதான் என்னோட குதிரை. ஜஹபானா, இதோட முதுகில் அரசர் உட்கார சப்பர தழும்பு இருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதரின் குதிரை இல்லை. மன்னர் ஆச்சரியப்படுகிறார். பீர்பால், நீ என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட. நான் பக்கத்து நாட்டின் மன்னர். அக்பர் மகிழ்ச்சியாக மன்னருக்கு விருந்து அளிக்கிறார். நீங்க இப்படி நேரில் வந்து நம்முடைய அரசவை பெருமையை கண்டு மகிழ்ந்ததுக்கு நன்றி. அக்பர், பீர்பால் ஒரு வரமா உங்களுக்கு கிடைச்சவர். உங்களின் அரசவையை உலகம் ஏன் பாராட்டுதுன்னு இப்ப புரியுது. Please subscribe.